Hello coders, welcome back to PK64. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங்கை நல்லா பவர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸை எப்படி நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே விஎஸ் கோட் யூஸ் பண்ணியிருப்போம். விஎஸ் கோட்னா என்னென்னா நம்ம நிறைய ப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு கோட் எடிட்டர். ஸோ அதில் எல்லா விதமான ப்ரோக்ராமிங்கும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன செய்யும்னா லோ எண்ட் பிசிலலாம் அந்த அளவுக்கு நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லேக் ஆகும். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கூகுள் கொடுத்த ஒரு சாஃப்ட்வேர் கோட் எடிட்டர் தான் ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ். பட் அதுலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அது ஒரு க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன். க்ளவுடு பேஸ்டுனா நம்ம இதை சேவ் பண்ணுவோம்ல, நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் நம்மகிட்ட டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதில் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி கூகுள் அவனோட க்ளவுட் டேட்டா பேஸில் நம்மளோட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் இருந்தால், இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இது அதோட ட்ராபேக். பட்டு நம்ம அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்பில் லோ எண்ட் பிசியில் கூட இன்னும் விஎஸ் கோடோட எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். விஎஸ் கோடில் உள்ள எல்லா ஃபீச்சருமே அதில் இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அது என்னன்னா ஒரு வெப் பேஸ்டு அப்ளிகேஷன், தென் இன்டர்நெட் மஸ்ட். ஸோ இது ரெண்டை தவிர்த்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, வாங்க நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கூகுளில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே வரும். ஓகே, இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் லிங்க், இப்போ நம்ம எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அது இன்னொரு ஐடியில் இருக்குது. இந்த அக்கௌண்ட் நான் உங்களுக்காக புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஏலியனிக்ஸ் டீம் தான் இருக்கும், அந்த வைப் தான் கிடைக்குது. சரி ஓகே, இதில் நம்ம கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இந்த ஐடிஎக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டாக்குமெண்டேஷனே இருக்குது. அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தெரியுது பாருங்கள். இந்த டாக்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கெட் ஸ்டார்டட் கொடுத்துருக்கோம். கெட் ஸ்டார்டட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளோட ஏலியனிக்ஸ் வைப் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அக்செப்ட் கொடுத்தா தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ மஸ்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. தென் எனபிள் ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் கேட்கு. ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ கோட் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா நீங்கள் அதை எனபிள் கொடுத்ததே பெட்டர் தான். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ, உங்கள் ப்ரைவேசி பாலிசி. ஓகே, கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடிஎக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராஜெக்ட் நட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய மொபைல் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ண முடியாமல் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி, ஸோ அதை இவங்க ஒரு வெப் பேஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. நம்ம இந்த ப்ரௌசர்லேயே நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லா விதமான லாங்குவேஜுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சி ஆல் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட், இப்போ வெப் ஆப்பா, ஆங்குலர், நெக்ஸ்ட் ஜேஎஸ், ஆஸ்ட்ரோ, ரியாக்ட், சிம்பிள், HTML இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கீழே வியூ இருக்குது. என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ எல்லா டெக்னாலஜியும் கொடுத்துருப்பாங்க. பேக்எண்டுன்னு பார்த்தோம்னா கோ, ஃப்ளாஸ்க்கு, நோட் எக்ஸ்பிரஸ், ஜாங்கோ, லேரவல், ரஸ்ட்டு, ஜெமினி ஏபிஐ அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தெரில. .NET, ஜாவா, டாட் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா? மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஃப்ளட்டர் நேட்டிவ் இருக்குது. தென் ஏஎன் மிஷின் லேர்னிங், அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் அதுக்கான இதுவும் இருக்குது. டேட்டா பேஸஸ் பார்த்தோம்னா போஸ்ட்கிரஸ், MySQLும் கொடுத்துருக்காங்க, பிரிஸ்மா, ஃபயர்பேஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து மிஸ்கில் பார்த்தோம்னா நமக்கு பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. தென் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. தென் நம்ம இப்போ நீங்கள் ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து லோட் பண்ணால் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஏ கிட் ரெப்போ அப்படின்னு இருக்கும். அது வழியாக ரொம்ப ஈஸியாகவே நம்ம அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம டாக்ஸ் முன்னாடியே பார்த்தோம். இந்த டாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த ஐடிஎக்ஸோட மொத்த டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். ஸோ அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த டாக்குமெண்டேஷனுமே இங்கே இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அதை ஒன்றா கவர் பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் ரொம்ப விரிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் ஐடிஎஸ் ப்ராஜெக்டை
இல்லை ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸை எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது இன்னுமே பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, இருந்தாலுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ப்ராஜெக்டை இதில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம் guys. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட்